ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் முடிவெடுத்திருப்பது மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் இடையே போர் ஏற்பட்டால் என்ன பாதிப்பு ஏற்படும், யாருக்கு பலன் கொடுக்கும் என்பது குறித்து விளக்குகிறார் பேராசிரியர் கிளாட்சன் சேவியர். அவர் அளித்த பேட்டியை அனைத்தும் 300 நொடிகள் பகுதியில் பார்க்கலாம். அனைத்து 300 நொடிகளே இன்றைய சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் கிளாட்சன் அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். ஈரானுக்குள்ளே புகுந்து ஹமாஸ் தலைவர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கு. இதை ஈரானுக்கு நேரடியாக விடப்பட்ட ஒரு சவாலாக கூட நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பாக அதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இன்னொரு நாட்டில் போய் ஆதிக்கம் செலுத்துறதோ அல்லது தாக்குதல் நடத்துகிறதோ எந்த ஒரு நாடுமே ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் சில நேரங்களில் ஒரு இயலாமையின் காரணமாக நாடுகள் அமைதியாக இருக்கலாம். இப்போது அமெரிக்கா ஒசாமா பின் லாடனை நேராக போய் பாகிஸ்தானுக்குள்ளார போய் தாக்குனாங்க. பாகிஸ்தானுடைய பதிலிருப்பு மிக அதிக அளவில் இல்லை, அதாவது இராணுவ ரீதியாக பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி இது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஈரானும் எதற்கும் துணிந்தவர்கள் தான், தயாராக தான் இருக்காங்க. ஆனால் இதை மிகவும் வெளிப்படைத்தன்மையோடு நேரடியாக செய்யப்பட்ட ஒரு அப்பட்டமான ஒரு கொலையாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஆனால் இதுக்கு பின்னணி அப்படிங்கிறதும் நிறைய இருக்குது. நான் குறிப்பாக ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே அக்டோபர் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் கொல்லப்பட்டார்கள் அல்லது கடத்தப்பட்டார்கள்னு சொல்கிறாங்க. அப்போ பெஞ்சமின் நெத்தன்யாஹூவை பொறுத்தவரையில் கண்டிப்பாக கடத்தி வைக்கப்பட்டவர்களை மீட்கணும். அந்த செயலுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ குறிப்பாக 2 பேர், அவங்க 2 பேர்த்தையும் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியோடு அவர் செயல்படுறதுனால அவர் பக்கத்தில் அது நியாயப்படுத்தப்படுது அந்த மாதிரி இஸ்ரேல் பகுதியில். ஆனால் இந்த பக்கத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கொடூர செயலாக பார்க்குறோம், ஒரு சீண்டி பார்க்குற ஒரு செயலாகவும் நம்ம பார்க்குறோம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக அமெரிக்கா ஆதரவோடு செயல்பட்டு வருது. அதே போல் ஈரானுக்கு சீனா மற்றும் ரஷ்யாவின் ஆதரவு இருக்குது. ஒருவேளை இந்த 2 நாடுகளும் மோதிக்கொள்ளுங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகளும் இந்த மோதலில் பங்கு பெற வாய்ப்பு இருக்குமா, இல்லை உக்ரைன் போர் மாதிரி ஆயுதங்கள் மட்டும் உதவி கொடுத்து பின்னால் இருந்து இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இன்றைய காலகட்டத்தில் எந்த உதவி செய்தாலும் பின்னாடி இருந்து இயக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. நேரடி போரில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் இப்போ இருக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த உதவிகள் தான் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் உதவிகள் இல்லாமையும் செயல்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அமெரிக்காவும் ஒரு கட்டத்தில் இதை கண்டம் பண்ணியே ஆகணும். அது கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னா அமெரிக்காவுடைய எதிர்காலத்துக்கும் இது பிரச்சனையாக தான் இருக்க போகுது. ஹமாஸினுடைய தலைவர் இப்போ கொல்லப்பட்டதாக அறிவிச்சிருக்காங்க. எல்லாருமே அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. இதன் மூலமாக இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை நிறுத்துமா, இல்லை இஸ்ரேலுடைய தாக்குதல் மேலும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குமா? இஸ்ரேலில் பொறுத்தவரையில் தாக்குதல்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இப்படி கிடையாது. அவங்க அந்த எண்ணத்தில் இல்லை. ஒன்று, பிணை கைதிகளை விடுதலை செய்தால் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய நோக்கமும் போக்கும் எப்படி இருக்குன்னா பாலஸ்தீனியர்களின் அழிப்பு போக்காக தான் இருக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிவைத்து இவங்க தாக்கலை, பொதுவான மக்கள் மேலே தாக்குதல்கள் நடக்குது, சாதாரண குழந்தைகள் மேலே தாக்குதல் நடக்குது, வைத்தியசாலைகள் மேலே தாக்குதல் நடக்குது. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா ஒரு இன அழிப்பை தான் குறிக்குது. அப்போது இதெல்லாம் பண்ணால் இஸ்ரேலுக்கு சந்தோஷமாயிருமா, நிறுத்திடுவாங்களான்னா இல்லை. அப்போது அதிகமான அகதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு இன அழிப்பு அப்படின்னு நம்ம இறங்கும் பொழுது எல்லா வகையிலையும் இதுக்கு அந்த அறிகுறிகள் இருக்குது. இவ்வளவு காலமாக ஷேடோ வாரில் ஈடுபட்டு வந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் இப்போ நேரடி மோதலில் ஈடுபட தொடங்கியிருக்காங்க. இது யாருக்கு லாபம் கொடுக்கும்? இது மத்திய கிழக்கு பகுதிகளில் என்ன மாதிரியான பதற்றத்தை ஏற்படுத்தும்? கடுமையான பதற்றத்தை ஏற்படுத்தும். ஒன்று, எண்ணெயுடைய விலை ஏறும். யாருக்கு லாபம் அப்படிங்கிறதோட எல்லாருக்குமே நட்டம் தான். இந்த மாதிரியான ஒரு போர்னால லாபம்ன்றது யாருக்கும் வராது. ஒரு சிலருக்கு லாபங்கள் இருக்கலாம். எப்படி இருக்கலாம்னா ஆயுதம் விற்பவர்களுக்கு பெரிய லாபம் இருக்கும் ஒன்று. 2வது, அரசியல்வாதிகளுக்கு, ஏன்னா அவங்க நிலையை தக்க வைக்கிறதுக்கான ஒரு அதிக லாபம் இருக்கும். ஆனால் சாதாரண பொதுமக்கள், இஸ்ரேலிய பொதுமக்களே ரொம்ப கலப்பாயிட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லை, நிறுத்துங்கன்னு இஸ்ரேலில் இருக்கவங்களே நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது இதையும் கேட்காம இதை தாண்டி எங்கே ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னா 2 பேரும் உட்காந்து பேசணும் அப்படின்னா அதுக்கான சூழல்களை உருவாக்கணும். அந்த சூழல்களை இவங்க 2 பேருமே உருவாக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இப்படியான மோதல்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான மோதல் அதிகரிக்குங்கிற பட்சத்தில் இந்தியா என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்? சமீபத்தில் இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செய்வதா அமெரிக்காவை குற்றம் சாட்டி இருக்கு. இப்படிப்பட்ட சூழலை இந்தியாவினுடைய நிலைப்பாடு யாருக்கு ஆதரவாக இருக்கும்? என்ன மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்க?
ஆனால் இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு போரில் எப்போவுமே வந்து பக்கசார்பற்ற நிலையில் தான் இருப்பாங்க. ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணுறதில்ல, இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ ஒரு அருமையான சான்ஸ், இந்தியா வந்து தலையிட்டு இடணும் அப்படின்னா இந்த போர் நிறுத்தத்துக்காக வேலை செய்யலாம். அதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பக்கமும் நண்பர்கள் இருக்கிறாங்க இந்தியாவுக்கு. இஸ்ரேல், இந்தியா, ஈரான் ரெண்டுக்கும் வந்து நம்ம தொழில்நுட்ப ரீதியாகவும் நிறைய உறவுகள் இருக்குது. அதை கட்டி பேணி பாதுகாக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவையானது வந்து இப்போ நடுநிலை வைக்கிறது தான். என்ன சொல்லலாம், 2 பேரும் சண்டை போடாதீங்க, அது வேணால் நம்ம வலியுறுத்தலாமே தவிர மற்றபடி இந்தியா வந்து ஒரு பக்கசார்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கான தருணமும் இதில், அதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.